நமக்கு சிந்தனை உரை வழங்குவதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கீதா ராஜா அம்மா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்களின் சிந்தனை உரை சொல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கீதா ராஜா அம்மா அவர்கள் 1993 வருடம் தீட்சை பெற்றுள்ளார்கள். 1996 ஆண்டு முதல் பேராசிரியராக சிறப்பாக சேவை ஆற்றி வருகின்றார்கள். ராஜபாளையம் மனவளக்கலை மன்ற அறங்காவலர் ஆவார்கள் மற்றும் ஸ்மார்ட் துணைத் தலைவராகவும் சிறப்பாக குரு சேவை ஆற்றியுள்ளார்கள். மனமும் தத்துவமும் MA பட்டமும் யோகமும் மனித மாண்பும் MA பட்டமும் அம்மா பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் 2011 ஆண்டு ஞான சக்கரங்கள் நூலை எழுதியுள்ளார்கள். நம் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய SKM மயிலானந்தம் ஐயா அவர்கள் அந்நூலை வெளியிட்டுள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு சிறந்த எழுத்தாளர் என்ற விருது தினமணி ஆசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் வழங்கினார்கள். மேலும் முன்னாள் புதுவை மாநில கவர்னர் கிரண்பேடி அவர்கள் வழங்கிய மாத்ரு சக்தி சாதனை பெண்மணி என்ற விருது பெற்றவர் ஆவார்கள். மேலும் 2019 ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். மேலும் 2023 ஆண்டு மகளிர் தினத்தன்று ராஜபாளையம் ரோட்டரி கிங்ஸ் அம்மா அவர்களுக்கு ரத்தின பெண்மணி என்கின்ற விருது வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். புத்தம் சரணம் நின்னை சரணடைந்தோம் வினைக்கடல் தீர வழிகள் என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் எழுதி தற்பொழுது அச்சில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இத்தகைய பன்முக சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கியும் வாழ்த்தியும் இணக்கம் பிணக்கம் சுணக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்ரியம், குருவே துணை. குரு திருவடி சரணம். குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறேன். குருவே சரணம். குரு திருவடி சரணம். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆசான் அருள் தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறையருளும் நமக்கு துணை புரியட்டும். இந்த இணைப்பில் உள்ள அத்துணை உள்ளங்களோடும் அருள் தந்தை சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவாராக. குருவே சரணம். குருவடி சரணம். உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா. ஐயா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா. ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ. சேரும் செல்வமெல்லாம் உன் அருளன்றோ
பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. வாழ்க வளமுடன். என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கு முயன்று மரணறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த இனிய நல்ல நாளிலே இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பு உலகங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். மேலும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது அன்பு தலைவர் பத்மபூஷன் எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி நிறுவனத்தார் அனைவருக்கும், என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய தலைப்புக்கான ஞான களஞ்சிய பாடல் ஒன்றையும் அம்மா அவங்க பாடி ஆரம்பிச்சாங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு இணக்கம், பிணக்கம், சுணக்கம். அதற்கேற்ற ஒரு கவியை மகரிஷி அவர்கள் 1985 பாடிய, நவம்பர் மாதம் பாடிய ஒரு கவியை நான் இப்பொழுது சொல்றேன். இணக்க நெறியே உலக மதம், இணக்க நெறியே தான் உலக மதம் என்ற தலைப்பிலே ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவி. நன்றி, கடமையுணர்வு, விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல் விழிப்பு என்னும் ஒரே நீதியா செயலுக்கேற்ப இறைவனே விளைவுகளாய் உண்மை காணல், தொன்று தொட்டு மனிதன் தொழும் இறைவன் அங்கு தோற்றம் அவன் அறிவு ஒன்றே என்று உணர்த்தும், இன்றுள்ள மதம் அனைத்தும் இணைத்து கொள்ளும் இணக்க நெறி உலக மதம் கர்மயோகம் என்று நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் இந்த கவி மூலமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அற்புதமான ஒரு உலக மதமே இந்த இணக்க நெறிதான் அப்படின்னு சொல்றார். இணக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி முதல்ல நாம பார்த்துருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லோருமே இணக்கம் என்றால் என்ன, பிணக்கம் என்றால் என்ன, சுணக்கம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க தான். இருந்தாலும் நான் அறிந்த வகையில இதை இன்று சொல்ல இருக்கிறேன். இணக்கம் என்பது பிறருடைய கருத்துக்கள், இந்த சமூக விதி முறைகள் அல்லது சடங்குகளுக்கு ஏற்ப நம்முடைய நடத்தைகளை மற்றும் அணுகுமுறைகளை அமைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப உண்மையான ஒன்று தானே. பெரும்பாலும் நாம பிறருடைய கருத்துக்களுக்கு நாம மதிப்பளிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்க, சில நேரம் மதிப்பளிக்கிறோம், சில நேரங்கள் என்பது பொருந்தாமை என்பது, சுவாமிஜி அழகா சொல்வாங்க இல்லைங்களா, பொறுக்க முடியாமை என்பது. நமது குறைகளை சுட்டி காட்டி பிறர் சொன்னாங்க அப்படின்னாக்க
அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, அது எப்படி அவங்க நம்மளை குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க பிறர் நம்மை பற்றி உண்மை ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். அவங்க சொல்லும் பொழுது ஆமாங்க சரி என்னுடைய தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்க எப்பொழுதுமே இணக்கமாகத்தான் இருக்கும். நான் அப்படி இல்லைங்க, நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க அங்க இணக்கம் என்பது இருக்குமா அப்படின்னாக்க அதுல ஒரு கேள்விக்குறிதான். இன்னொன்று, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரிவினரும் நம்ம மக்களிடையே கூட சில நேரங்களிலே சில சடங்கு முறைகள், இந்த பக்கம் நெல்லையில இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நெல்லையில இருந்து சென்னை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு இடத்துலையுமே பாஷை, அவங்க பேசக்கூடிய பாஷை கூட தமிழாக இருந்தாலும் நெல்லை பாஷை ஒன்று, கோவை பாஷை ஒன்று, சென்னை பாஷை ஒன்று, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சடங்கு முறைகளும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொன்றாகத்தான் இருக்கிறது, ஒவ்வொன்றும் மாறி மாறித்தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய நடைமுறைப்படி நாம இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? நம்ம மகரிஷி அவர்கள் வலியுறுத்துவதும் அதுதானே. டோட்டலா நம்ம என்ன செய்யறோம்னாக்க அந்த சடங்கு முறைகளுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய பழக்கத்திற்கு ஏற்ற மாதிரியும். என்ன, நான் இங்கே தமிழ்நாட்டை பற்றி சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த தமிழ்நாட்டை தாண்டி போனோம் அப்படின்னாக்கா அதர் ஸ்டேட்டுக்கு போனா கூட, அதர் ஸ்டேட் போனாலும் அந்த சம்பிரதாயப்படி சடங்குகளை போடி இணக்கமாக வாழ வேண்டும். இன்னும் அதர் ஸ்டேட் என்ன, அப்ராட், அயல் நாடுகளுக்கு சென்றாலுமே அங்கே உள்ள பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம இணக்கமாக நம்முடைய வாழ்க்கை துணையோட வாழும் பொழுது அதுதான் நமக்கு மிகவும் நலம் பயக்கக்கூடிய ஒன்று. அதே போல சமூக விதிமுறைகள் என்று ஒன்று ஒன்று இல்லைங்களா? சமூகத்துல ஒவ்வொரு சமுதாயத்திலையும் அவங்க முறைப்படி நாம இணக்கமாக இருந்தோம் அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நல் இணக்கம் என்றாங்க. இணக்கம் என்று சொல்வதை விட நல் இணக்கம் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக எனக்கு தெரியுதுங்க. நல் இணக்கம் என்பது இன்னும் நல்லா இருக்கும். இணங்கி போதல், ஒத்துழைத்தல், ஒத்துழைத்தல் வேண்டும், உடன்பாடு என்பது வேண்டும். இது குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்ம உடலிலே இருக்கக்கூடிய உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் இடையே ஒரு இணக்கம் என்பது வேண்டும். முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து கொள்வதற்கு நம்ம உடல் இணக்கப்படுத்தணும், இணக்கமாகணும். உடல் நல்லா இருந்தாதான் மனம் நல்லா இருக்கும். அப்படின்றதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், எப்பவுமே வந்தவங்களுக்கு அடிப்படை பயிற்சி வர்றவங்களுக்கு முதல்ல உடற்பயிற்சி கொடுத்துட்டு அந்த உட்காரக்கூடிய ஒரு வல்லமை இருக்கணும் இல்லைங்களா? உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அளவுல இருக்கும் பொழுது உடல் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம தியானத்துக்கே உட்கார முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, ஒரு செயல், இந்த பாத்திரம் இருக்கிறது, பால் பாத்திரம் வச்சிருக்கிறோம், அந்த பால் பாத்திரம் சூடா இருக்கும். அது கையால தொட்டா என்ன செய்யும் அப்படின்றது இந்த உயிருக்கு தெரியும், அறிவுக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ என்ன செய்யறோம்னாக்க, இங்க தொடும் பொழுதே உடலும் உணருது. அப்போ மனம் என்ன சொல்லுது, உடனே கையை எடு அப்படின்னு சொல்லுது. உடனே டக்குன்னு என்ன செய்யறோம், மனம் மூளைக்கு ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு இணக்கம் கொடுத்து நம்ம கையை எடுக்க வைக்குதா இல்லைங்களா? இப்ப இங்க ஒரு இணக்கம் என்பது வேணுமே. இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்குமான அறிவுக்குமான ஒரு இணக்கம் என்பது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை என்பது விளைவுகள், இப்பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் தானே பின்னாடி விளைவாக வரும் அப்படின்னு சொல்றோம். செயலுக்கேற்ற விளைவு உண்டு என்பது இறை நியதி என்று மகரிஷி சொல்வாங்க இல்லையா? அப்போ அந்த செயல் செய்வதற்கும் இந்த ஒரு இணக்கம் என்பது வேண்டும். மேலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போர் ரொம்ப வருந்தத்தக்கது. போரில்லா நல்லுலகம் வேண்டும், ஓருலக ஆட்சி என்பது வேண்டும் என்று நம்மளது மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயுமே எல்லை இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல 2 பேருக்குமே இடையே இணக்கம் இல்லாத ஒரு நிலை தானே, பிணக்கு என்று வந்ததுனால தானே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருது. ஜஸ்ட் ஒரு விட்டு கொடுத்தல் என்பது வேண்டும், நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அங்கே பலர் யாரு இறக்குறாங்க அப்படின்னாக்கா அப்பாவி மக்கள் தான், இதுல சம்பந்தமே இல்லாதவர்கள் தான் இந்த போர்ல இறந்து போறாங்க இல்லைங்களா. அந்த இறந்தவருடைய அதுவும் இங்க இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அது இப்ப போர் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களை இழந்த உறவினர்களோ குழந்தைகளோ என்ன ஆகும்? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? மகரிஷி அதே தான் சொல்றாரு, இந்த போருக்கு காரணமானவர்கள் பாதிப்பதை விட அப்பாவி மக்கள் அதுல வந்து நிறைய இறந்து போறாங்களே. அப்ப இதுல கொஞ்சம் இணக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்க இவ்வளவு பெரிய போர் என்பது அவசியமே இல்லையே. அதான் நான் 95லயே அப்ப மகரிஷி சொல்லுவாங்க, போரில்லா நல்லுலகம் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வரும் அப்படின்னாக்க உலக மக்கள் அத்தனை பேருமே மனவளக்கலை நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்துல இணைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க மனவளக்கலை கற்றுக்கொண்டால் எல்லா மக்களுமே என்ன செய்வாங்க, பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற உணர்வு வரும் பொழுது அந்தந்த நாட்டு அதிபர்களும் மனம் திருந்துவாங்க இல்லைங்களா. அது நான் ஒரு ஜோக்கா கூட ஒரு என்ன சிந்திக்கக்கூடிய வகையில கூட சொல்லுவேன். என்னன்னாக்க எல்லா நாடுகளுமே இணக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா என்ன எல்லாருமே மனவள கலைஞர்கள், எல்லாருமே மனவள சும்மா நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே மனவள கலைஞர்களாக இருக்கிறாங்க. ஆசிரியர் பயிற்சிக்கு அந்தந்த நாட்டு அதிபர்கள் வந்து ஆழியார் வர்றாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஆழியார் வந்து அந்தந்த அதிபர்கள் வந்து உட்கார்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு ஒரு வகுப்புல நான் கேட்கும் பொழுது, இனிமே நம்ம போர் தொடுக்க வேண்டாம், எல்லாமே நான் அமைதியா இருந்துக்குவோம் அப்படின்னு பேசுவாங்க மேம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த போரையே ஒழிக்க வேண்டும் என்ற மகர்ஷியுடைய தத்துவத்தை எல்லாம் பேசிட்டு தானே அந்த அகத்தாய்வு எல்லாம் எடுத்துட்டு தானே இங்க ஆழியாருக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சப்ஜெக்டே இங்க இருக்காது, அந்த சப்ஜெக்டை பத்தி இங்க பேச மாட்டாங்க. சுவாமிஜி வந்து இந்த கைப்பயிற்சிய எத்தனை தடவை சுத்த சொல்லியிருக்கிறாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சி மேல கையை தூக்கும் பொழுது எத்தனை மூச்சு விடணும், கையை கீழே இருக்கும்போது எத்தனை மூச்சு விடணும், இந்த மகராசனத்துல வந்து எத்தனை தடவை புரள்றது அப்படின்னும், அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து 10th பாயிண்ட் எங்க வரும், இதை பத்தி தான் அவங்க பேசுவாங்களே தவிர வேற எந்த இந்த போரை பற்றிய பேச்சே இருக்காது. சரி என்ன செய்ய, ஒரு காலத்துல இந்த வரத்தான் செய்யும் அமைதி என்பது, உலக அமைதி என்பது கட்டாயம் வரும். நாம இப்ப பார்க்கலைனாலும் நம்மளுடைய சந்ததியர்கள் இதை வந்து பார்ப்பாங்க, அதை அனுபவிப்பாங்க. சரிங்களா. அப்ப அந்த போரில் இல்லாத நல்லுலகத்துக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு இணக்கம் என்பது வேண்டும். இணக்கம் ஏன் என்பது வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு மாறுபாடு கருத்து வேறுபாடு என்பது பிணக்கம், சண்டை, ஊடல் அல்லது மனக்கசப்பு ஆகியவற்றை தான் இது பிணக்கம் என்பதை குறிக்கிறது. இந்த பிணக்கம் என்பது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இணக்கமின்மையே பிணக்கு. இணக்கம் இருந்தால் ஏன் அங்க பிணக்கு என்பது வருது? கட்டாயமா அது வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா. அப்ப இந்த பிணக்கு ஒரு பேச்சுவார்த்தையிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அதுல வந்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க அந்த பிணக்கத்துல இருந்து நாம தப்பித்து இணக்கமாக வாழலாம். எந்த ஒன்றுமே நாம செய்யக்கூடிய செயல், எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து நம்ம உடலிலே உள்ள ஜீவகாந்த களத்திலே பதிந்து கருமையத்திலே பதிந்து இருப்பாகி விடுகிறது என்று சொல்றோம். அப்ப அந்த கருமையத்துல போய் பதிந்து இருப்பாகி விடும் பொழுது அந்த செயலுக்கு தக்க விளைவு என்பது கட்டாயம் உண்டு. செயலுக்கு என்பது விளைவு என்பது கட்டாயம் என்பது இருக்கிறது அப்படின்னு தெரியும் பொழுது ஒண்ணு இல்லைங்க. நம்ம இல்லங்கள்ல ஒவ்வொருவருடைய இப்ப நிறைய இல்லங்கள்ல வந்து சிசிடி கேமரா வச்சிருக்கிறாங்க.
எதனாலன்றாக்க யார் வர்றாங்க போறாங்க அதை வாட்ச் பண்றதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. இல்லங்களிலும் ஒவ்வொரு தெருமுனைகளிலோ இல்ல 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துலயோ வந்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னாக்க இந்த சாலை விபத்துகள் நடக்கும் பொழுது அந்த சாலை விபத்து காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னாக்க 4 ரோடுகள் முக்கு சந்திக்கக்கூடிய இடத்துலயும் பப்ளிக்கா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குதுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா மேல இருக்குதுங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா போல பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் அதை வந்து உற்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருவருடைய சொல்லையும் உற்று பார்த்துட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருடைய செயலையும் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இன்னும் சிசிடிவி கேமரா. அப்போ அது பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆகா, யாரோ அவங்க நம்ம பார்த்துட்டு தான். ஆனா நம்ம நினைக்கிறோம் இந்த ரூமுக்குள்ள யாருமே இல்லையே, நம்ம தவறு செய்தா யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னாக்க அது பலர் மனதிலே பிரதிபலித்து, காவல்துறையினர்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதிபலித்து யாரு இந்த துன்பத்தை செய்தார்களோ, யார் திருட்டு செய்தார்களோ, யார் கொள்ளை செய்தார்களோ அவர்களை லிங்க் ஆகி அந்த காவல்துறையினருக்கு அந்த எண்ணம் பிரதிபலிக்கும். அதை போய் கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லைங்களா. எல்லாம் மோப்பன் ஆகி இருக்கிறதே அதை வைத்தும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இந்த பிணக்கு என்பது வராமல் நம்ம குடும்பங்களையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்? நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கிறாங்க. அவரவர் வினைக்கு ஏற்ப வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. அதனால வேற வழி இல்லை, நாம அவங்களோட வாழ்ந்துதான் ஆகணும் என்ற நிலையில அவங்களுடைய சொல்லுக்கு நாம மதிப்பு கொடுத்து நம்மளுடைய சொல்லுக்கு அவங்களும் ஆனா இருவருமே மனவளக்கலைஞர்களாக இருந்தாங்க அப்படின்னாக்க மிகச் சிறப்பாக இருக்கும். மதிப்பு கொடுத்து வாழ்ந்தோமானாக்க நிச்சயமாக அங்க பிணக்கு என்பது ஏற்படாது. சுணக்கம் என்பது என்ன அப்படின்னா ஒரு செயல் செய்வதில் ஏற்படக்கூடிய தாமதம், மந்த நிலை, ஒரு செயலை தள்ளி போடுறது. அதுதான் எல்லாருக்குமே இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? முக்கியமா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அன்றாடம் செய்தால் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடலிலே இருக்கக்கூடிய செல்ஸ் அனைத்துக்குமே சார்ஜ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க நம்மளுடைய உடற்பயிற்சி அண்ட் தியானம் அண்ட் காயக்கல்பம். இதை தினசரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சார்ட் கூட கொடுப்பாங்க. அன்னன்னைக்கு செய்ததை நம்ம டிக் பண்ணுங்க. இப்போ மார்ச் 1 இருந்து ஒவ்வொன்றுமே நான் இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டேன், காயக்கல்பம் பண்ணிட்டேன், தவம் பண்ணிட்டேன், இரவு காயக்கல்பமும் பண்ணிட்டேன், தற்சோதனையும் பண்ணிட்டேன் அப்படின்னு டிக் பண்றோம். மௌனமும் இருந்தேன் அப்படின்னு டிக் பண்றோம் இல்லைங்களா. இது இந்த மார்ச் 31 நாட்களும் நம்ம ஃபுல்லா ஃபில் பண்றோமா அப்படின்னாக்க, ஆனா இடையில ஒரு சுணக்கம் என்பது ஏற்பட்டு போயிடும். அந்த சுணக்கம் என்பது ஏற்படும் பொழுது ஒரு செயலினுடைய வேகம் குறைந்து போயிடும். சோர்வாக இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும். அந்த நிலையை குறிக்கிறது தான். அதனால என்ன ஆயிருதுனாக்கா நம்மளுடைய மனம் வாட்டம் அடைஞ்சிடும், மனச்சோர்வு அடைந்து போயிடும். அந்த சோர்வு இல்லாம இருக்கிறதுக்கு இப்ப நிறைய வந்து சொல்லக்கூடிய நோய்கள் வரிசையில டிப்ரெஷன் இருக்குதுங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லி இருக்குது. உயிர்கொல்லி நோய் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இப்ப கேன்சரோ அல்லது எய்ட்ஸோ கிடையாது. பட் இது வந்து மனச்சோர்வு, மன இறுக்கம், மன அலர்ச்சி என்று எத்தனையோ பேர் வச்சிருக்கிறாங்க. அதுதான் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லுது. அந்த நிலை இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க இணக்கமாக நாம் வாழ வேண்டும். சரி, நமக்கு அரசு வேலை வேணும்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா நம்ம அரசு வேலை கிடைக்கும். காலேஜ் சேரணும்னாக்க என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா +2 மார்க் லிஸ்ட் பார்த்துதான் அவங்க காலேஜ்லயே சேர்க்கிறாங்க. வேலைக்கு போகணும் அப்படின்னாக்க அத்தனை குவாலிஃபிகேஷனும் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நமக்கு வேலைக்கே சேர்க்கிறாங்க. அந்த வேலைக்கு சேர்ந்த பின்னாடி அதற்கு ஏற்ப வருமானம் இருக்கிறதுக்கு ஏற்ப பார்த்துதான் அடுத்தது பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறாங்க இல்லைங்களா. பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கும் போது அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க அப்படின்னாக்க நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்களா, நல்ல குணம் இருக்கிறதா என்றும் நிரந்தர வருமானம் இருக்கிறதா என்றையும் பார்த்து தான் அவங்க வந்து பொண்ணையோ மாப்பிள்ளையோ பேசுறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த நிலை இருக்கும் பொழுது நல்ல வேலை, நல்ல சம்பளம்னா நல்ல வாழ்க்கை துணைக்கும். அது போல நல்ல நற்குணங்களை இருந்தால் நம் வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைய முடியும்.
முதல்லயே மகரிஷி சொல்றது நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க இறைநிலை அடைதல் என்று சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அந்த இறைநிலை அடைவதற்கு என்னென்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நற்குணங்கள் என்பது வேணும். அதாவது நல்ல இணக்கம் வேணும், பிணக்கில்லாத இணக்கம் என்பது வேண்டும். இந்த ரெண்டும் வேணும் என்றால் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுணக்கம் இல்லாமல் நாம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்குங்க, நாம இறைநிலை உணர்வதற்கான வழி நமக்கு கிடைக்கும். எதையுமே ஒரு அறிதலோட ஒரு புரிதலோட நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்கணும். இந்த பகல் முழுக்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க பெரும்பாலுமே ஞானேந்திரியங்கள், இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஞானேந்திரியங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 புலனையும் அடக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆமைய ஆலயங்கள்ல வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆமை உருவத்தை கீழே கல்ல பதித்து வச்சிருக்கிறாங்க. காரணம், முதல்ல நீ 5 புலனை முதல்ல அடக்கு. ஆமை 4 கால்களையும் தன்னுடைய தலையும் உள்ள இழுத்துக்கும். அது இழுத்துச்சு அப்படின்னாக்க ஓடு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த 5 புலனை அடக்கினால்தான் நீ இறைவனை வணங்குவதற்கே தகுதி என்று சொல்லும் பொழுது அந்த பஞ்ச இந்திரியங்களினாலதான் நம்ம என்ன செய்யறோங்க, அன்றாடம் நோய் வருவதும் மனப்பிசக்கு என்பது வருவதற்கும் பிணக்கு வருவதற்கும் காரணம் என்பது இந்த 5 புலன்களின் அடக்கம் இல்லாமை தான். கர்மேந்திரியம் என்பது உங்களுக்கு தெரியும், கை, கால்வாய், குதம், குய்யம் என்பது. இந்த 10 இந்திரிய, அதாவது கர்மேந்திரியங்கள் என்று ஞானேந்திரியங்கள் ரெண்டும் சேர்ந்த அந்த 10 நிலை வசப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க பகல் முழுதும் என்ன செய்யறோம் அப்படின்னா அதன் வயப்பட்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு உறங்கும் பொழுது மனம் என்ன செய்யுது அப்படின்னாக்க இயங்குறதே இல்லை. நான் சொல்லக்கூடியது நல்ல ஆழ்ந்த நித்திரை இருக்கும் பொழுது, அந்த ஆழ்ந்த நித்திரை நம்ம படுக்கும் பொழுதே சாந்திதம் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னாக்க கனவற்ற ஆழ்ந்த நித்திரை வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆழ்ந்த நித்திரையில நமக்கு மனம் என்பது இயங்குறது இல்லை. ஆனா உள்ளே உயிர் என்பது இயங்கி கொண்டுதானே இருக்கிறது. உள்ளே உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கிறது, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் சீரா இயங்கிக்கிட்டு இருக்குது. இதனை எல்லாம் இரவுல நம்ம உடல் தயார் பண்ணுது. காலையில மனம் என்ன ஆயிருதுங்க, ஃப்ரெஷ் ஆயிருது. காலையில எந்திரிச்ச உடனே மனம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிருது. அதுதான் திருக்குறள்ல சொல்றாருங்க, 339வது குறள்ல நிலையாமை என்ற அதிகாரத்துல 34வது அதிகாரத்துல சொல்றாரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க. தூங்கும் போது அப்படித்தானே இருக்கும், அழகா. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, பிறப்பு இறப்பு என்பது இதுதானே. அப்ப மனிதன் வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை, பல தாக்கங்களை நமக்கு ஏற்படுத்துது. இந்த நிகழ்வு ஒரு சில கட்டுப்பாட்டுக்கு உள்ளது, ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. எது, இதயம் என்பது பம்பிங் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, அது தன்னால பம்பிங் பண்ணிட்டு தான் இருக்கிறது. ஆனால் சினப்பட்டால் என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த சர்க்குலேஷன் அதிகமாகும், பம்பிங் அதிகமாகும். பம்பிங் அதிகமாகும் பொழுது நமக்கு நோய் என்பது வந்துகிறது, மாரடைப்பு என்பது வருகிறது, பக்கவாதம் வருகிறது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த உடல் ஓம்பல் மிக முக்கியம். உடல் பயிற்சியில் உடல் மனம் இயக்கமாகும். இந்த ஜீவகாந்தம் இந்த இந்திரியங்கள் செலவாகும் போது மீதி தான் நமக்கு மனமாக மாறுகிறது. இந்த 5 புலன்களின் வழியாக செலவானது போக மீதி மூளை செல்களின் வழியாக செலவாகும் பொழுது அதைத்தான் மனம் என்று சொல்றோம். மனதை உச்சரித்து ஆராயும் பொழுது அதுதான் எண்ணமாக மலர்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா நாம இந்த ஞானேந்திரியங்களான மெய்வாய், கண்மூக்கு இவற்றை அளவு முறையோடு உபயோகிக்க வேண்டும். அதனால மனோசக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். மனோசக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே சக்தி குவியும் பொழுது நமக்கு ஒவ்வொரு செயலுமே நமக்கு வெற்றியாக அமையும். புலனடக்கம் பெறாதவரை மனம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்கும். புலன் வயப்படாதவரை, புலன் அடக்கம் பெறாதவரை மனம் உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்கும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தானே சிக்கலை உருவாக்கி கொள்கிறான். தீதும் நன்றும் பிற தர வாரா. அழகா முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, எல்லாமே நம்மளாலதான் வருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு வரும் பொழுதுதான் இணக்கமும் வரும். பிணக்கம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தெரிதலோடு வாழாமல் உண்மையை புரிதலோடு வாழ முடியாதுங்க. தெரிதல் என்பது வேண்டும். தெரிதல் இருந்ததுன்னா, அந்த புரிதல் இருந்தால் தெரிதல் இருக்கும். அப்போ
தெரிதல் என்பது கட்டாயம் வேண்டும். தெரிந்த பின்னாடி புரிதல் என்பது கட்டாயம் வேண்டும். புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக வாழ்வில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம இணக்கமாக எடுத்துக்கொள்வோம். தூய மனம் உடையவர்கள் இறைவனை உணர்கிறார்கள் என்று சொல்றாங்க. தூய மனம் எங்கிருந்து வர்றது? தூய மனம் நமக்குள்ளாரதானே இருக்கிறது, நாம உருவாக்கி கொள்வது தானே. அப்ப தூய மனம் வருவதற்கு நாம தான் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். முயற்சி, பயிற்சி இவையெல்லாம் ஆழ்ந்து இருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக நமக்கு நல்ல இணக்கம் என்பது இருக்கும். சுற்றுச்சூழலை மாற்ற முடியும், உறவினர்களை மாற்ற முடியாது. சுற்றுச்சூழலை இப்ப நான் குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல ரொம்ப ஒரு ஃபேக்டரி இருக்குது, அதோட சத்தம் எனக்கு பிடிக்கல, வீட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொந்த வீடுகளை கூட விட்டுட்டு வாடகை வீட்டுல போய் குடியிருக்கிறாங்க. ஆனா உறவினர்களை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா அந்த உறவினர்களோட இணக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப உறவினர்கள் என்பதே பெரும்பாலும் இந்த மொபைலோட நம்ம ஒவ்வொருத்தர் பேசிக்கொள்வதுதான். ஒண்ணு இல்லைங்க, திருமணம் சொல்வதற்கு முந்தையெல்லாம் உறவினர்கள் கும்பலா நம்ம வீட்டுல சொல்லிட்டு போவாங்க. இப்ப அது ஒண்ணும் இல்லையே, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுலயே தான் நம்ம பாத்துக்கிறோம் இந்த திருமணம் என்பது நடக்கிறது என்பது, அதையும் பாத்துக்கிறோம். ஒருத்தர் ஜோக்கா சொன்னாரு, அப்ப நானும் திருமணத்துக்கு போகாம இந்த மொய்ய ஜிபேலயே பண்ணி விட்டுறலாம்ல அப்படின்னு கூட ஒருத்தர் சொன்னாருங்க. அப்ப அந்த முறையில இருக்கும்போது இந்த உறவினர்களும் ரெண்டாவது சக பயணிகள், நம்ம உறவுகள் சக பயணிகள் தான். சாதாரண ரயில் பயணத்திலேயே நிறைய நட்பு என்பது சிலர் ஏற்படுத்திக்கிறாங்க. அது சிலர் தொடர்ந்து கூட அந்த நட்பை வளர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உறவினர்களையும் நாம இணக்கமாக இருக்கணும். அப்படி இருந்ததுனாக்க இருப்பதை வைத்து திருப்தி கொள்ள வேண்டும். ஆதிசங்கரர். அப்ப இருப்பதை வைத்து எப்படி திருப்தி கொள்றதுனாக்க யாரு முழு மன நிறைவு என்பது யாருக்கு கிடைக்கும்? திருப்தியா வாழணும் அப்படின்றாங்க. ஏதாவது ஆனா யாராவது என்ன மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டாங்கன்னாக்க, ஓ நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன்னு சொல்லணும். இப்பெல்லாம் சிறப்பா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னாக்க நாம தான் நல்லா இருக்கும். எங்க இருக்கிறேன், சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குது, இன்னும் வேற நோய்கள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களே வரவேற்றுக்கிறாங்க. அது மாதிரி இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாம கொஞ்சம் மன நிறைவோட திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். கடல்ல பெரிய அலை வெளியில தெரியுங்க. அது நம்ம புறமணத்துல நாம இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி இருக்கும். அதே பாத்தீங்கன்னாக்க நடுமணத்துல போனோம் அப்படின்னாக்க நடுமணத்துல கொஞ்சம் அலையும் இருக்கும், கொஞ்சம் அமைதியும் இருக்கும். இதே ஆழ்கடலுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னாக்க டெப்த்ல, நல்ல டெப்த்ல போய் பார்த்தோம்னாக்க நிலையான ஒன்று இருக்கும். அங்க அலையே இருக்காது, சலனமே இருக்காது, நிச்சலனம் என்பது இருக்கும். நாமளும் அடி மனதிலே போய் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பிறரை அணுகும் பொழுதும் பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த நிலையில இருந்து சங்கல்பத்தோடு ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுதே இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, இன்று இரவில படுக்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவனுக்கு நன்றி, இன்று என்னோடு இணைந்து என்னுடன் நட்பு கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி, சண்டை போட்டவங்களுக்கும் நன்றி சொல்லிருங்க, அதுவும் சொல்லிடலாம். அதே மாதிரி காலையில எந்திரிக்கும் பொழுதும் பாத்தீங்க அப்படின்னாக்க இன்று நடக்கும் செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய செயல்தான். அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மட்டும் எனக்கு கொடு இறைவான் மட்டும்தான் வேண்டிக்கணும். ஆனா இதுதான் நடக்கணும் என்று நாம சொல்வதை விட இன்று நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லணும். படைப்பின் உச்சம் மனிதன், படைப்பினுடைய உச்சம் மனிதன். இந்த குளத்து நீர் எப்போதும் நதியில சேர்ந்து கடலோட கலக்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க நல்ல இணக்கத்தோட உறவினர்களோடும் சரி, நம்ம இந்த உடல் உயிரோடையும் சரி, இந்த பிரபஞ்சத்தோடும் இணக்கமாக இருந்தோம் அப்படின்னாக்க நாம அந்த கடலாகிய இறைநிலையோடு இந்த குளம் அங்க போய் அடையும். அந்த நிலை இல்லாம பிணக்கு நிலையில இருந்தோம் அப்படின்னாக்க சாக்கடையில தான் போய் சேரும். இந்த குளம் நதியோடு கலந்து சாக்கடையில தான் போய் சேரும், கடல்ல போய் சேரணும். அதுதான் இந்த உயிரும் அதே மாதிரிதான். எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்க நம்ம பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப தன்மாற்றம் பெற்று இறைநிலையே தன்மாற்றம் பெற்று இப்பொழுது நாகனாக வந்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் இந்த உயிர் எங்க போகுங்க? அந்த இறைநிலையோடு கலக்க வேண்டும். உடலுக்கு மட்டும்தான் அழிவு, இந்த ஆன்மாவிற்கு அழிவு என்பதே இல்லை. அப்ப அந்த ஆன்மா இறைநிலையோடு ஒன்ற வேண்டும் என்றால்
இந்த இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தியானம் மிக 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 அவசியம். தியானம் என்பது ஆழ்ந்து மௌனத்தில இருந்து ஆழ்ந்து தவம் பண்ண வேண்டும். தியானத்தால் மட்டுமே இல்லறத்துல கணவன் மனைவி, மாமனார் மாமியார், நாத்தனார், மகள் மருமக எல்லாத்துட்டையுமே பேர குழந்தைங்க இவங்களோடையும் மகிழ்ச்சியா இணக்கமா வாழ முடியும். இல்லறத்துல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் மீள நம்மளுடைய கடமைகளை எப்படி செய்யணும்னாக்க ரொம்ப 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 மகிழ்ச்சியா, திருப்தியா, சமர்ப்பணத்தோட நம்ம செய்யணும். செய்யறோமா? ரொம்ப திருப்தியா, மகிழ்ச்சியா ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும், குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும், பேர குழந்தைகளை வளர்க்கும் பொழுதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னாக்க அங்க எங்கேயுமே ஒரு பிணக்கு என்பது ஏற்படாது. யாராவது திட்டினாங்கன்னாக்க அதை இறை பிரசாதமாக எடுத்துக்கொள் என்று ஒரு மகான் சொல்றார். அன்னை தெரசா அவர்கள் அப்படித்தானே சொன்னாங்க. அங்க தொழுநோய் உள்ளவர்கள் வாமிட் பண்ணும் பொழுது அவர் கைகளை ஏந்தி வாங்கிக்கிட்டாரு. கொடு அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. ஐயோ எனக்கும் தொழுநோய் பற்றிக்கொள்ளும் என்று அவர் நினைக்கல. அங்க என்ன செஞ்சாருங்க, ஒரு இணக்க நிலையோடு இறை பிரசாதமாக அவர் பெற்றுக்கொண்டார். சரி, இப்போ இத்தனை எனக்கு இதெல்லாம் சொல்றோமே அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். அதாவது போட்டி மனப்பான்மை என்பது எங்க இருக்குது இல்லைங்களா? அங்க ஒரு பறவை என்பது பறவையில அந்த நிறம், ஒரு நிறம் என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்க, ஒரு நாள்ல வானத்துல ஒரு கலாட்டா வந்துச்சுங்க. வானத்துல ஒரு கலாட்டா, வண்ணங்களுக்குள்ளார நான் பெரியவர், யார் பெரியவர் அப்படின்ற அங்க ஒரு போட்டி மனப்பான்மை என்பது வந்துருச்சு. பச்சை நிறம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இங்க பாரு, கண்ணுக்கு தெரிய தூரம் எல்லாம் மரங்கள், அடர்ந்த புல்வெளிகள், வயல்வெளிகள், செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் இருக்கிறது. பச்சை நிறம் தான் பெருசு அப்படின்னு அந்த பச்சை சொல்லுது. நீல நிறம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இந்த மேல பாரு, வானத்தை பாரு, எவ்வளவு நீளமா இருக்குது, வண்ணம் ப்ளூ கலரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கடலும் பாத்தீங்கன்னாக்கா நீல நிறமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுது, எல்லா உயிரினங்களிலுமே ரத்தம் நிறம் சிகப்பு தானே, இப்போ சிகப்பாக இருக்கிறது அப்படின்னு அந்த சிகப்பு நான் சொல்லுது, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சிவப்பு நிறம் பெருசு, இந்த மூணுமே என்ன சொல்லிட்டு இருக்கு, இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மழை வந்துருச்சுங்க. மழை வந்த உடனே என்ன வரும் அப்படின்னாக்க தெரியும், வானவில் வந்துச்சு. வானவில் வரும் பொழுது இப்படி ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நிறமும் நான் பெரியவங்க நீ பெரியவங்க சொல்லிட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சு. இடி சத்தம் வந்தோடனே மழையும் வந்துச்சு. வானவில் தோன்றியது. வானவில் வரும்பொழுது 7 நிறங்களும் ஒன்றாக வரும் இல்லைங்களா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். வானவில்லின் 7 வர்ணங்களும் சேர்ந்து வரும். அப்போ மழை சொல்லிச்சு, நீங்க தனித்தனியா இருப்பதை விட சேர்ந்து இருந்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால சேர்ந்து இருப்பதா நல்லது என்று, இணக்கமாக இருப்பது நல்லது என்று அங்கேயும் ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லுது. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, பெரும்பாலும் நான் வானத்துல பார்த்து கொள்ளும் பொழுது பறவைகள் வி ஷேப்ல போகும், தெரியுங்களா உங்களுக்கு? நல்லா வி ஷேப்ல போகும். முன்னாடி ஒரு பறவை போகும், அதுக்கு அடுத்து வரிசையா பறவைகள் போகும். அப்ப அதுலயும் பாருங்க, அந்த பறவைக்குரிய இது முதல் பறவை போகும் பொழுது சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது முதல் பறவை வானத்தை கிழித்துட்டு போகும் பொழுது 2வது 3வது பறவைகளும் அது பறப்பதற்கு கஷ்டம் இல்லாம போகுங்களாம், ஈஸியா போகும். அது முதல்ல இருக்கிறது சோர்வடைஞ்சிருச்சுனாக்க விட்டு கொடுத்துட்டு அது பின்னாடி வந்துடும், பின்னாடி இருக்கிறது முன்னாடி போய் அதை வழி நடத்திட்டு போகும். அங்க அவங்களுக்குள்ளாரே ஒரு இணக்கம் இருக்கிறது. அந்த வி ஷேப்ல போறது கூட அங்கேயும் வெற்றி இருக்குது இல்லையா? அதுவும் வெற்றிகரமாக அந்த வாழ்க்கையை நடத்துறது. அதுவும் அங்க இணக்கமாக இருக்க போய் தான் அதனுடைய பறக்கிற தன்மை, ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி அது பறக்குது. இரையை தேடி பறக்கும் பொழுது அது சக்சஸ்ஃபுல்லாக போகுது இல்லைங்களா? அப்ப அந்த பறவைகள்கிட்டையும் ஒரு இணக்கம் இருக்கிறது. அதுதான் ஒரு பாடல் பாடுறாருங்க. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய அறிவிருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு அப்படின்ட்டு 1965 ஆசை முகம் என்ற படத்துல வாலி எழுதின பாடல் இது. அப்போ அந்த பெரிய மனிதர்களுக்கு
அறிவு இல்லையா அப்படின்னாக்க இருக்கு. ஆனா மயக்கத்துல இருக்குது. ஆனா அந்த பறவைகள் என்பது எப்படி இருக்குதுங்க, அறிவு சின்னதா இருந்தாலும் அதனுடைய செயல் வந்து சிறப்பாக இருக்கிறது என்பது இந்த இதன் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க, அடுத்து நம்ம மூளை செல்களை பார்க்கும் பொழுது நம்ம இணக்கமாக இருக்கும் பொழுதும் பிணக்கமாக இருக்கும் பொழுதும் சுணக்கமாக இருக்கும் பொழுதும் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம் மூளை நவீன டிஜிட்டல் வீடியோங்க, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் டிவிஆர் அப்படின்றாங்க. அந்த அதை வந்து இன்னைக்கு ரெக்கார்டு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த 300 ஆண்டு காலம் அது பதிவு செய்யணும். பதிவு செய்யும் அளவுக்கு அதுக்கு நினைவு திறன் இருக்கு. அதை இடைவிடாமல் வீடியோக்களை பதிவு செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னாக்க அது எப்போது நிரம்பும் அப்படின்னு கேட்டா, அறிவியல் ஆராய்ச்சியின்படி நம் மூளையில சுமார் 30 லட்சம் மணி நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை சேமித்து வைக்க முடியும். எவ்வளவு மணி நேரங்க? 30 லட்சம் மணி நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை சேமித்து வைக்க முடியும். இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்க, 300 வருஷங்களுக்கு ஒரு டிவியை ஓட விட்டு அதில் வரும் அத்தனை காட்சிகளையும் இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்தாலும் நம் மூளையின் நினைவகம் நிரம்பாது, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகாது. ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்ற ஒரு செய்தி வரவே வராது. அளவற்ற திறனுக்கு பின்னால் உள்ள அறிவியல், கணினியில் உள்ள தகவல்களை சேகரிக்க சிப் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, சிப்கள் இருப்பது போல நமது மூளையிலையுமே நியூரான் செல்ஸ் இருக்குதுங்க. நமது மூளையில இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ் வந்து 86 பில்லியன், அதாவது 8600 கோடி நியூரான்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நினைவாற்றல் என்பது நியூரான்களின் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்ததல்ல. ஒரு நியூரான் மற்றொரு நியூரானோட இணையும் இடத்துக்கு பெயர் அது சினாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நியூரானும் ஆயிரக்கணக்கான பிற நியூரான்களோட கைகோர்த்து ட்ரில்லியன் கணக்குல வந்து இணைப்புகளை உருவாக்குறதுங்க. இந்த இணைப்புல தான் நமது நினைவுகளும் அங்கதான் இருக்குதுங்க. நீங்க என்ன எண்ணினாலும் சரி, என்ன இணைப்போ பிணக்கோ இருந்தால், இணக்கமும் பிணக்கமும் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து அந்த நியூரான் செல்ஸ் வந்து அதை எல்லாத்தையுமே பதிவு செய்துகிட்டு தான் இருக்கும். மூளையின் கொள்ளளவு திறன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, கம்ப்யூட்டர் தகவல்களை மெகாபைட் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா, எம்பி மெகாபைட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மூளையுடைய திறனை அளக்க இந்த அளவுக்கு போதாது. நரம்பியல் விஞ்ஞானிகள் மூளையின் சேமிப்பு திறனை அளவிட பெட்டாபைட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பெட்டாபைட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க 10 லட்சம் ஜிகாபைட் ஜிபிக்கு சமம். அமெரிக்காவில் சாக் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு நடத்திய ஆய்வுப்படி அவங்க சொல்றது என்னன்னாக்க, மனித மூளையினுடைய சேமிப்பு திறன் 2.5 பெட்டாபைட்டுகள். இந்த 2.5 பெட்டாபைட் வந்து நவீன கம்ப்யூட்டர் 1 டெராபைட்டினுடைய டிபி அப்படின்றாங்க. ஹார்டு டிஸ்க் இருப்பது பெரிய விஷயம் அப்படின்னு அடுத்து அதுல எடுத்து சொல்றாங்க. ஆனா மூளை என்பது 2500 டெராபைட்டுகளை கொண்டது. இவ்வளவு திறன் மூளைக்கு இருந்தும் இந்த எம்ஜி ஜிபி அப்படின்னு எல்லாம் நம்ம செல்லுல சொல்லுவோம். மெகாபைட்டு ஜிகாபைட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த நியூரான் செல்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பெட்டாபைட்டு அண்ட் டெராபைட்டு இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஏன் சாவியை காலையில எங்க வச்சேன் அப்படின்றதே எனக்கு தெரியல, மறந்து போயிருது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னாக்க, உங்க எல்லாரும் மனையிலேயே ஓடுறது எனக்கு புரியுது. இத்தனை ஜெகாபைட்டு டெகாபைட் எல்லாம் உரியது இந்த மூளை செல் அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா காலையில சாவி எங்க வச்சேன் அப்படின்றத நான் மறந்து போயிடுறேன்னு, அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மூளையினுடைய வேலை எல்லாத்தையும் பதிவு செய்யறது இல்ல, தேவையானதெல்லாம் என்ன செய்யறதுங்க, வடிகட்டிடுது. தேவையானது எல்லாத்தையும் வடிகட்டி பதிவு செய்யறது தான் இந்த மூளையினுடைய வேலை. மகரிஷி அழகா சொல்வாங்கல்ல, அகத்தையில சொல்வாங்க, தேவையானவற்றுக்கு படிகட்டணும், தேவை இல்லாதத வடிகட்டணும் அப்படின்னு சொல்வார் தற்சோதனையில. இதுல என்ன செய்யுது அப்படின்னாக்க, முக்கிய தகவல்களை மூளை தானாகவே என்ன செய்யுதுனாக்க அழிச்சிருதுங்க, புதைத்து விடுகிறது. மறதி என்பது மூளையின் குறைபாடு அல்ல, அது ஒரு செயல்திறன். மிக்க ஒரு நல்ல ஒரு ஃபில்டராக அது வந்து நமக்கு செயல்படுத்துது. ஆகையினால இந்த மூளை திறன் இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த மூளையில இருக்கக்கூடிய செல்கள்
நம்ம என்னென்ன எண்ணுகிறோமோ அதற்கேற்ற மாதிரி மூளையில இருக்கக்கூடிய செல்களை மட்டுமல்ல, நம்ம உடலில் உள்ள அத்தனை பாகங்களுமே நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய ரசாயனங்களை சுரக்கிறது. பயம் என்ற உணர்வு வந்தாலே போதும், உடனே கிட்னி பாதிச்சிருது. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களே, நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா உடனே வந்து கருப்பை கட்டி வரும் என்று ஒரு ஆராய்ச்சியில சொல்லுதுங்க. அதே மாதிரி வந்து சினப்பட்டால் உடனே நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா பிபி வரும், அண்ட் வந்து பேரலிசிஸ் அப்படின்ற பக்கவாதம் அப்படின்றது வரும். அப்ப ஒவ்வொரு ரசாயன மாற்றம் என்பது ஏற்படும் பொழுது இணக்கமாக அன்பும் கருணையுமாக இருந்தது அப்படின்னாக்க, நாம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? சுத்த வெளியில இருந்து தான் வந்திருக்கிறோம். நேரா வந்து தொப்புன்னு விழுந்திருந்தா நமக்கும் அன்பும் கருணையும் இருந்திருக்கும். ஆனா நம்ம நேரா வரலையே. அப்ப அந்த அன்பும் கருணையுமோட இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க அன்பு ஊற்று என்பது நமக்கு சுரக்கும். ஏன் இங்க வச்சுக்கிறேன்னாக்க இதான் இதயம் இருக்கிற இடத்துல தானே அன்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த அன்புக்காக தானே பலர் இயங்குறாங்க. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ சொல்ல மனசு வரல, வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ ராமலிங்க வள்ளலார் அவர் சொல்றாருங்க, அவரு வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்றேன். ராமலிங்கம் அப்படின்ற சிறுவன், அப்போ 9 வயசு அவருக்கு. ஸ்கூல்ல வாத்தியார் ஒரு பாடம் நடத்துறாருங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு வாத்தியார் சொல்ல 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 பிள்ளைங்க மற்றபடி பின்னாடி எல்லாருமே சொல்றாங்க. இந்த ராமலிங்கம் மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் அப்படின்னாக்க உடனே அவர் எந்திரிச்சு சொல்றாரு, வாத்தியார் வந்து சொல்றாரு, ராமலிங்கம் நீ என்ன நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்ல மாட்டேன்ற அப்படிங்கவும் ராமலிங்கம் எந்திரிச்சு நிக்கிறாரு. ஏன் நாம இறைவன்கிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும், வேண்டும் வேண்டும்னு கேட்போம் அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்ப வேண்டும்னு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவரு சொல்றாரு, ஒருமையுடன் இல்ல, அவர் ஆசிரியர் சொன்ன உடனேயே டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனேயே, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், இப்படி சொல்றாருங்க. உண்மையிலேயே நான் அதிகாலை எந்திரிச்ச உடனே என்ன செய்வேனாக்க, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்றுதான் அடிக்கடி நான் சொல்வேன். அடிக்கடி என்ன, தினசரி அதுதான் சொல்வேன். அதனாலதான் அத அத அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு தான் எனக்கு வந்து வாய்க்குது. காரணம் ராமலிங்க வள்ளலார், நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்போ அந்த 9 வயதிலேயே அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த 9 வயதிலேயே இதை பாடணும்னு, வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் பாடணும், வேண்டும்னு பாடுங்க அப்படின்னு அவருடைய வாத்தியாருக்கே புத்தி சொன்னதுனாலதான் அவரை அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில நாமும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அப்படித்தான் நாமளும் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா தான் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இணக்கம் இல்லாத இணக்கத்துடன் கூடிய பிணக்கில்லாத வாழ்க்கை என்பது நமக்கு வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இத்தனை கோடி செல்கள் பெகாபைட் டெகாபைட் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த நிலையில நாம செல்களில நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்படி நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு பிணக்கு என்று வரும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னாக்க, அந்த பிணக்கோட இருக்கக்கூடிய மன அலை சூழல் வந்து நம்மளையும் தாக்கும், மன அலை நம்மளையும் தாக்கும். அப்ப நம்மளே தாக்கும் பொழுது, இப்ப பெண்ணாகிய நான் சொல்றேன், இதை நான் என்னை தாங்க, நான் கோவப்பட மாட்டேன். பட் மத்த எல்லாம் செய்வாங்க, இல்லறத்துல இருக்கக்கூடிய மத்தவங்கிட்ட நம்ம என்ன செய்வோம், அதை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நான் சொன்ன அத்தனை செல்களிலேயுமே ரசாயன மாற்றம் என்பது ஏற்பட்டு, அந்த மாற்றத்தினால பல நோய்களுக்கு உட்படுகிறோம். இப்ப வர்றதுக்கான நோய்களுக்கான காரணம் என்னன்னாக்க, பொதுவா 90% நோய்களுக்கு நாமளே தான் காரணமா இருக்கிறோம். ஆனா மீதி என்ன அப்படின்னாக்க, மீதி தான் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றுப்புற சூழல் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு போட்டு இணக்கமான வாழ்க்கை என்பது வாழ வேண்டும். மகரிஷி அதனால எதிரியையும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? எதிரியையும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த நம்ம பெரிய சிசிடிவி கேமரா பிரபஞ்சம் இருக்கிறது,
அந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து எப்பவுமே கண்காணித்து கொண்டே இருக்கிறது என்ற உணர்வு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, பிணக்கில்லாத வாழ்க்கை நாம வாழ வேண்டும். அதையே நம்ம பிணக்குன்னு சொல்லணும். நான் என்னுடைய வாழ்க்கையில இணக்கமாக வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய குடும்பத்தாருடையும் சரி, என்னுடைய சமுதாயத்திலையும் சரி, இயற்கையோடையும் நான் இணைந்து வாழ்வேன். பஞ்சபூதங்களோடும் நாமும் இணக்கமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? இப்ப எங்க இருந்து எங்கெல்லாம் போகுது பாத்தீங்களா இந்த இணக்கம் என்பது. இந்த பஞ்சபூதங்களும் நாம எந்திரிச்ச உடனே என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, பூமியில கால வைக்கிறோம். பூமி தாய்க்கு முதல்ல நன்றி சொல்லணும். நன்றி உணர்வு என்பது வேண்டும். ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம், இந்த நீருக்கு நன்றி. டீ காபி போடுறதுக்கு ஸ்டவ் பத்த வைக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்நேரம் அந்த நெருப்புக்கு நன்றி. காற்று சுவாசம் இல்லாம இல்லவே இல்லை நாம. அப்ப வந்து நாம என்ன செய்யணும்? அதற்கு நன்றி சொல்லணும். மீன் என்பது எங்கேயுமே நிறைந்திருக்கிறது என்பதனால அதற்கு நாம முதல்ல நன்றி சொல்லணும். இந்த பஞ்சபூதங்களோடு நாமும் இணக்கமாக, நேற்று சந்திர கிரகணம், பஞ்சபூத நவகிரகம் பெரும்பாலான மன்றங்கள்ல நாம நடத்தினாங்க. இல்லத்துல அவங்கவுங்களும் இந்த பஞ்சபூத நவகிரகமும் நாமும் பண்ணணும். இப்போ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாக்க பஞ்சபூதங்களோடும் நவ கிரகங்களோடும் இணக்கமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பிணக்கு என்பது சொல்றாங்கல்ல, 7.5 இந்த ராசிக்கு பிடிச்சிருக்குது, இது விடுது அதை போடுதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம், நாடகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே நன்மை தரும் கோள்கள் தான். நம்ம கருமையத்துல என்ன இருக்கிறதோ அது வெளிப்படும். அது வெளிப்பட்டு நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ, இங்க இன்பம் இருந்ததுன்னா இன்பம் வெளிப்படும், துன்பம் இருந்தது இந்த கருமையத்துல தீய பதிவு இருந்ததுனாக்க நமக்கு துன்பமாக வெளிப்படும். அவ்வளவுதானே தவிர இந்த கோள்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வீசிக்கொண்டு இருக்கிறது. நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம், நாடகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு சொல்வார். அப்போ எல்லோருடையுமே இணக்கமாக இருப்போம். எதுல இருந்து? இறைநிலைக்கு இணக்கமாக, இன்னொன்னு பிரபஞ்சத்திற்கு இணக்கமாக, இன்னொன்னு பஞ்சபூதங்களுக்கு இணக்கமாக, அடுத்து சமுதாயத்தோடு இணக்கமாக, நம்மளுடைய குடும்பத்தோடு இணக்கமாக இருக்கணும். பிணக்கில்லாத வாழ்க்கை இருப்பதற்கு இந்த சுணக்கம் முதல்ல இல்லாம இருக்கணும். இதுல சோம்பேறித்தனம் என்பது இருப்பதுனாலதான் நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த நேரத்துலதான் அந்த சோம்பேறி இருக்கிறதுனாலதான் வந்து சட்டுன்னு மைண்டு டைவர்ட் ஆகி சண்டை போட்டுறாங்க, பிணக்கு என்பது ஏற்படுகிறது. அந்த பிணக்கினால இணக்கம் இல்லாமையே போயிடுதுங்க. அதனால இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு முதல்ல அகத்தாய்வு பயிற்சி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் மகரிஷி. அகத்தாய்வு செய்யும் பொழுது என்ன சொல்றாரு? நிச்சயமா நல்ல ஒரு குறைகளை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் களைத்து நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனால குறைகள் எல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்ம நல்ல நிறைவான வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். ஆனா அந்த குறைகளை நம்ம களையணுமே. அப்படிப்பட்ட குறைகளை நம்ம களைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அதனால எல்லாம் வல்ல இறை அருளின் கருணையினாலும் குருவின் அருளினாலும் நாம் இணக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து, ஏன்னா எல்லாருமே நம்ம மனவள கலைஞர்கள். நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு, அவருடைய குரு ராமலிங்க அவர்களுக்கு, வள்ளலார் அவர்களுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் எதை நன்றி கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இணக்கமாக நம்ம வாழ்க்கையில வாழ்வோம். பிணக்கு என்பது வாழ்க்கையில வேண்டாம் என்று, அது சுணக்கம் சுத்தமா வேண்டாம், இணக்கமாக வாழ்வோம். இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இணைப்பில் உள்ள அத்துணை அன்பர்களும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி மகர்ஷியினுடைய கவிதையை கூறி நான் நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர்னு நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுக்கும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நான் வந்து மைக் ஆன் பண்ணாமயே பேசிக்கிட்டு இருக்கேன்மா. சாரி ஆன்ல இருக்கு அப்படின்றதுனால. ஓகே ஓகே. வாழ்க. சாரி அம்மா, சாரி. சாரிலாம் வாழ்க இருக்கு, பரவாயில்ல, இது இயல்புதான். வாழ்க வளமுடன் அம்மா. தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கீதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. ரொம்ப சிறப்பு, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்கு. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். உங்க நன்றி. தலைப்பு தான் ரொம்ப ரசிச்சேன். அந்த ஈனா பீனா சூனா அப்படியே இந்த அடுக்கு தொடர்னு படிப்போம்ல தமிழ்ல. தமிழ் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சுழி மூணு சுழி நான் கூட மாறாது. இணக்கம், ஆமா. பிணக்கம், சுணக்கம். ரொம்ப நல்ல தலைப்பு. உங்க பாட்டு முதல்ல ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க முத பாடுனது அது எழுத முடியல. இனிமேதான் யூடியூப்ல வரையில கேட்கணும். நன்றி, வாழ்க வளமுடன். நான் அனுப்பிச்சு விடுறேங்கம்மா உங்களுக்கு. ஓகே, நன்றிம்மா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நான் அதை எழுத முடியல 3 வரிக்கு மேல. அவ்வளவு வயசாயிடுச்சுல, ஸ்பீடு கிடைக்கல. வாழ்க வளமுடன். யாரு உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி? நன்றிம்மா, வாழ்க அனுப்பிச்சு வளமுடன். விடுறேன், உங்களுக்கு அனுப்பிச்சு ஓகே, விடுறேன். நன்றிம்மா. நன்றிம்மா. இப்ப நீங்க யுத்தத்தை பத்தி சொன்னது உண்மையிலேயே ஒரு வேதனையான விஷயம்மா. அதுல எப்படி நான் நினைக்கிறேன்னா, சண்டை போடுறவங்களோ அங்க பாதிக்கப்படுறவங்களோ இதுக்கு காரணம் இல்லைல்லம்மா. நிச்சயமா இல்ல. மேல உள்ளவர்களுடைய அந்த பிணக்கு, ஒரு ஈகோ, அதுலதான் அதுல இப்ப நம்மளுடைய ஜூம்ல இருந்தே கத்தார் ஐயா, டாக்டர் அம்மா, செவ்வியல் ஐயா அதுல மாட்டி இருக்கிறது மாதிரி வாட்ஸ்அப்ல வந்தது. ரொம்ப இந்த இந்த பிணக்குமா அடிப்படை மக்களை விட்டு மேல்நட்ட மக்கத்துல, நீங்க சொன்னாக்கா ஆழியார் கூட்டியாந்து எல்லாரையும், நம்ம ராமச்சந்திர ஐயா ஒருத்தர் பேசுவாரு ஆழியார்ல, அவர் அன்னைக்கு சொன்னாரு, நீங்க தென்காசியில என் சொத்து பூரா தாரேன், வித்துப்புட்டு ட்ரம்ப புடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. நானே கேட்டேன் ஜூம்ல, நம்மளே சொன்னாரு, ட்ரம்ப புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு ஆழியார தவம் பண்ண வச்சா நாடு நல்லா வந்துடும் அப்படின்னாரு. இந்த இடத்துலமா அவங்க பிணக்க சொன்னாலும் நம்ம இணங்கி போறது மாதிரி இருக்கு பாருங்க. நமக்கு சண்டைன்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, போடக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா மேலிடத்து உத்தரவு இது. நான் எதுக்கு சொல்றேன்னா, குடும்பத்துல கூட இப்படி நடக்குதுமா. சிலவுக்கு அந்த மனைவிக்கு அது பிடிக்காம இருக்கலாம், குழந்தைக்கு அது பிடிக்காம இருக்கலாம், அந்த ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னு செய்யலாம். இதெல்லாம் மாறுதுன்னா மனவளக்கலைக்கே எல்லா குடும்பமே வருதுன்னா அப்படியெல்லாம் சாத்தியப்படலாமா? யாரு ஒருத்தரை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. என் குடும்பத்துல என் பிள்ளைய இழுக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நிலை மாறணும்னா என்னமா பண்றது? அதாவது ஒருத்தருக்கு அடிமையே இல்லை, நம்ம அடிமை கிடையாது. ஒருத்தர் அனுசரிச்சுதான் வாழ வேண்டியிருக்கு. குடும்பமா இருந்தாலும் நாடா இருந்தாலும். இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க, முதல்ல உன் குடும்பத்தை பாரு. அமைதியும் குடும்பத்துலதான் இருக்கு. ஆனா குடும்பத்துல இப்ப நான் சில விஷயங்களை எனக்கு பிடிக்கலனாலும் எனக்கு மேல உள்ளவங்க சொன்னா நான் கேட்டுதான் ஆக வேண்டியிருக்கு. கேட்கலைன்னா அங்க குடும்பத்துல இப்ப எனக்கு வந்துருது. இப்ப நம்ம ஒரு ஆடியார் போறோம், 4 பேர் சேர்ந்து போயில ஆனா நானே நினைப்பேன், அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வாங்க போவோம் எல்லாம் கூட்டிட்டு போவேன். வீட்டுல பண்ண மாட்டேன் நான். அது எனக்கு புரியுது. வீடு அவங்களை எல்லாம் வாங்க வாங்கன்னு போவோம். ஆனா வீட்டுல எல்லாம் ஏப்பா அப்படி லேட் பண்றீங்க, என்னப்பா அங்க நான் போவே மாட்டேன். வீட்டோட கோயில் தவிர எங்கேயும் போக மாட்டேன். இந்த மாதிரிமா ஒரு அடிமைத்தனமா இல்ல இதுக்கு நம்ம பழமையா? இப்ப நான் அந்த போறதான் நினைச்சு பாக்குறேன். இங்க 2 பேருடைய ஈகோ, இந்த சின்னவங்க சம்பந்தம் இல்லாம சாகுறாங்க பாருங்க, அந்த இறப்பு. இதுக்கு நீங்க எப்படிமா இதை நினைக்கிறீங்க? எல்லாருமே மனவளக்கலைக்கு தான் வரோம்னா 800 கோடி எப்ப வாரது? இப்பவே 1 கோடி தான் நம்ம இருக்கோம். அத பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த தரம் உங்கள்ட்ட நான் ரொம்ப மிஸ் பண்ணது உங்க கையில இருக்க மருதாணிய. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டியம்மா, இப்படி இருக்க மாட்டீங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உண்மையிலே வந்து எல்லாருமே நம்ம வாழ்த்தக்கூடியது, டெய்லியுமே இப்ப வாழ்த்திட்டு தான் இருக்கிறோம். இந்த போரினால நீங்க சொன்ன மாதிரி இல்ல, இப்ப செவ்வேலையா வந்திருந்தாரு, இணைப்புல வந்தாரு, செவ்வேலையா இணைப்புல வந்தாரு பார்த்தேன். அவருக்குமே நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். இன்னும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சு டேக் கேர், பி சேஃப் அப்படின்னு சேஃப்னு எழுதி போட்டிருந்தேன். அவங்களும் நாங்க சேஃபா தாம இருக்கோம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனாலும் நிறைய உங்க மைக்க வந்து அன்மியூட் பண்ணிக்கணுமா? நானாமா? ஆமா.
நன்றிமா. இன்னுமே பேச முடியாது. வாழ்த்துக்கள்மா. நன்றி. அட்டன் பண்ண. எக்கோ எக்கோ வருது, அதனால வேற ஒண்ணும் இல்ல, எக்கோ வருது. அதனால பாத்தீங்க அப்படின்னாக்க போர் சொன்ன மாதிரி வந்து நாம அவங்கள என்கிட்ட இருந்து வாழ்த்தணும். எக்கோ வரலம்மா. என்கிட்ட இருந்து வரல. ஆமே. என்னம்மா? என் மைக்ல இருந்து எக்கோ வரல. அப்படியா? வேற யாரோ மைக்க அம்மா நீங்க ஏதாவது அட்மின் இருக்கிறாங்க இல்லையா? நான் பார்க்கல, வரிசையை பார்க்க முடியல. சரி, நான் சொல்றேன், பதில் சொல்றேன். முதல்ல நம்ம வாழ்த்தக்கூடியது, என்னைய வாழ்த்தது கூட எனக்கு நான் விரும்பல. சரி, அது உங்களுடைய கடமை, வாழ்த்துறீங்க. இப்ப வந்து போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியே வந்து வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஆழியார்ல வச்சிருந்தாருங்க 2002. அதுல நானும் எங்க வீட்டுக்காரர், எங்க அம்மா அப்பா எல்லாருமே போயிருந்தோம். அதுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ். அப்போ உலக நாடுகள் அத்தனையுமே வந்துருச்சு. அம்மா கிருபாநிதி அம்மா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அங்க போயிருக்கும் போது அத்தனை நாடுகளும் வந்திருந்தது, அத்தனை நாட்டு கொடிகளும் அங்க பறந்தது, அந்தந்த நாட்டுகளுக்கு ஏற்ற உணவு வகைகளும் அங்க வச்சிருந்தாங்க. மகரிஷி இருக்கும் பொழுது தானே, அப்ப இருக்கும் பொழுது அத்தனை நாடுகளும் அவர் கருத்துக்களை சொல்லும் பொழுது உலக அமைதிக்கான மகரிஷியினுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேழையில வச்சு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கோஃபியனுடைய செக்ரட்டரி வந்து அதை வாங்கிட்டு போனார். அது நம்ம நேர்லையும் பார்த்தோம். இப்போ அங்கங்க அறிவித்திருக்கையில அந்த படங்கள்ல நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டி வச்சிருக்கிறாங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சொன்ன மாதிரி நான் சொத்தை எழுதி கொடுக்குறேன், ட்ரம்ப் தூக்கிட்டு வந்து இங்க வந்து ஆடியால தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி முதல்ல அவருக்கு வந்து, அவர் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க, அவரை பெரிய அண்ணன்ட்டு. அண்ணன் அப்படின்னு சொன்னா போருக்கு போறதா அண்ணன் அப்படின்றது? நான் தான் இயந்திரங்களை இவ்வளவு ராணுவ என்ன சொல்றது, ராணுவத்திற்கான, அதாவது போருக்கான ஆயுதங்கள் அத்தனையும் நான் தான் நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் பெரிய பிகு பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? ஒரு ஈகோ இருக்குதாங்க அவருக்கு. மகரிஷி இருக்கும் போதே சொன்னாங்கம்மா, ஒரு குண்டு போட்டாலே இந்த உலகமே அழியுமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு அணுகுண்டு தயாரிச்சு வச்சிருக்குதான் அமெரிக்கா. இது இல்லாம 3 குண்டு தயாரிச்சு வச்சிருக்குது அப்படின்னாரு. 3 குண்டு தயாரிச்சு, ஒரு குண்டுலயே எல்லாமே உலகமே புல் பூண்டு இல்லாம அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குண்டு போட்டாலே. ஆனா இந்த 3 குண்டு அங்க வந்து தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன அப்படின்னாக்க, ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு ஒண்ணு இல்ல, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நம்ம பேசி தீர்த்துக்கோன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. ஆனா அந்த மனநிலை அவங்களுக்கு இல்லையே, அந்த மனநிலை அவங்களுக்கு இல்ல. அந்த மனநிலையை கொண்டு வருவதற்கு நாம வாழ்த்துவதை தவிர வேற வழியே இல்லை. இன்னொன்னு ஒரு வாழ்த்தணும், இந்த +2 எழுதிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு, அப்புறம் வந்து 10th இனிமே எழுத போற மாணவ மாணவிகளுக்கு நாம முதல்ல நம்ம வாழ்த்தணும், அவங்கள நாம வாழ்த்துவோம். கண்டிப்பா. அதுக்கு சில பேர் மூத்த பெரியவர்கள் சொல்றாங்கம்மா, அவர் இடையில ஒரு 5 வருஷம் தோக்கடிச்சிட்டாங்கல்ல ட்ரம்ப. ஆமா ஆமா ஆமா. இன்னும் அவர் வர முடியாது, இதுதான் லாஸ்ட் டைம், அன்னி வர முடியாது. அப்ப அவருக்கு அந்த போட்டு பாக்குறாரு ஈகோ அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஈகோ தான். ஆமா, நிறைய பேச்சுக்கள் நிறைய வருங்கம்மா இந்த போர் வரும்போது. ஆனா சொல்ற மாதிரி யார் சம்பந்தப்பட்டவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல, சம்பந்தப்படாதவங்க வந்து உயிர் இழந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது குழந்தைங்க, இவங்க பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? அதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கிறது. வாழ்த்துவதை தவிர வேற வழி இல்லை. மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு மகா மந்திரம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். அம்மா நாகராணி அம்மா வாழ்க வளமுடன். நான் பேரை பார்க்கலாம், குரலை வச்சு கண்டுபிடிச்சேன் யாரு அவங்களா என்னன்னு தெரியல. நன்றிப்பா, வாழ்க வளமுடன். நாகராணி தாம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சுணக்கத்துக்கு என்னம்மா சொன்னீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது சொல்லுங்களம்மா. அதாவது சோம்பேறிக்கு என்ன உதாரணம் சொல்றதுமா? அதாவது வேலை இருக்கும், ஆனா உடல் சோர்வு. இதனால நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, சுணக்கப்பட்டு உடனே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இல்லைங்களா, அந்த வேகம், நம்ம செய்யக்கூடிய செயலோட வேகம் குறைஞ்சிரும். நம்ம செய்யக்கூடிய செயல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாமதமா வந்துகிட்டே இருக்கும். சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் இல்லாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல உடற்பயிற்சி காலையில எந்திரிச்சு பண்ணணும், தியானம் பண்ணணும், காயகல்பம் பண்ணணும், தற்சோதனை பண்ணணும். இப்படி பண்ணணும்னு வள்ளலார் வேண்டும் வேண்டும்னு சொன்ன மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும்.
நைட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தூங்குங்க. காலையில நீங்க ரிஸ்கா எந்திரிப்பீங்க, பயிற்சிகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் அதே டயத்துக்கு உங்களை எழுப்பி விட்டுரும். சரிங்கம்மா. வீட்டிலே இருக்குமா, இணக்கம் பிணக்கம் எல்லாமே வீட்ல இருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பக்கத்து வீடோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயோ பேசும்போது அன்பா பாசமா இயற்கையாவே வந்துடுது. ஆனா வீட்ல இருக்கிற குணம் தான் ஒத்து போக மாட்டேங்குது. இதுக்கு அது வீட்டிலேயே இணக்கமும் பிணக்கமும் இருக்குது. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு எனக்கு. உண்மைதாங்கம்மா, உண்மைதான். வீட்லயே முயற்சிப்போம், இருக்கலாமா. முயற்சி செய்வோம். வீட்டுல இருக்கவங்ககிட்டயும் நம்ம இணக்கமா இருப்போம். நமக்கு தானே நல்லது ஆமா. இல்லையா? நமக்கு தான் நல்லது. வீட்டுல இருக்கவங்ககிட்டயும் நம்ம இணக்கமா இருப்போம். முதல்ல மாமியார் நன்றி. நாத்தனார் கிட்ட இணக்கமா இருக்கணும். ம். மாமியார் நாத்தனார் ஆமா. மாமனார் இவங்க கிட்ட இணக்கமா இருந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லது இல்லைங்களா? நல்லது. ஆனா எனக்கு யாருமே இல்லம்மா. அப்புறம் என்ன? மாமியார் மாமனார் நாத்தனார் யாருமே இல்ல. சரி, நான் அப்ப அதை விட்டுட்டேன். வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் இணக்கமா இருங்க. அதான். ஆமா. வீட்டுக்காரர்கிட்டே ஒத்து போனோம்னா அதுவே ரொம்ப கஷ்டம். பெரிய கிஃப்ட் அதாங்கம்மா. அன்பும் ஆமா. கருணையும் ரெண்டு பேர்த்திட்ட மிளரும். என்ன எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்துருங்க. மௌனம் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். மௌனம் மிகப்பெரிய கிஃப்ட். ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா மௌனமா இருந்துருங்க. சண்டை வராது. அவர் சண்டை நல்ல வராது. மனநிலையில இருக்கும்போது நீங்க எடுத்து சொல்லுங்க, அப்ப அதை கேட்டுக்குவாங்க. அது ஒரு நன்றிகள் பெரிய அம்மா. வாய்ப்பு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்புங்கம்மா. ராதா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. அம்மா அற்புதமான ஸ்பீச்மா. நல்ல உபயோகமான டைம்ல உபயோகமான தலைப்பு. சுணக்கம்னா தாமசம்னு எடுத்துக்கலாமா அம்மா? ஆமா, தாமதமா நம்ம வேலை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் தாமதமா நடக்கும். சோம்பேறித்தனம்ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி இல்லையா? சோம்பலா படுத்துட்டு இருக்கு, சோம்பல் அது சுறுசுறுப்பு இருந்து கூட அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறதுங்கிறது அந்த மாதிரி இதோட சேர்ந்து. இப்ப தாமச குணம் சொல்றோம்ல, தாமச குணம் இருக்கு அப்படி அந்த மாதிரி தாமசம் சுணக்கம்ங்கிறது தாமசம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? முக்கியமா எடுத்துக்கலாமா. அது மந்த குணத்தை தான் கொடுக்குது. ரெண்டாவது உணவு முறை இருக்குது இல்லைங்களா? இந்த தாமச குணம் உடைய தாமச உணவு அதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த குணம் தான் வரும், சுணக்கம் தான் ஏற்படும். இது ஒரு வேலை பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னாக்க கிச்சனுக்கு போன உடனே 1 ஹவர்லயே அவங்க எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, விறுவிறுன்னு முடிச்சிருவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தை எல்லாம் உள்ள போட்டு வச்சுட்டு துவைக்கிறத போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு, உடற்பயிற்சி. ஆமா, சுணக்கத்தை போகும். நன்றிங்கம்மா. எனக்கு திடீர்னு தோணுச்சு நீங்க சொல்லும் போது சுணக்கம்னா தாமசம்னா கூட மைண்ட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்குதான்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டேன். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு கேள்விகள் எதுனா இருந்துச்சுன்னா நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம். கலைமதி மோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. போரில்லா நல்லுலகம் அப்படின்னு நம்ம வாழ்த்துல சொல்ற மாதிரி போதை இல்லா உலகம்னு கூட சொல்லணும்னு எனக்கு தோணுதுங்கம்மா. அதாவது இப்ப மாணவர்கள் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கிற மாதிரி செய்தியா இருக்கு. இப்ப இவங்கதான் நாளைய தூண்கள் இல்லையா? இன்றைய இளைஞர்கள் நம்ம அவங்க மேலேயும் கவனம் செலுத்தணும். எப்படி வேதாத்திரியம் மாணவர்களுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதே போல அவங்க தீய பழக்கத்துல சிக்கிக்காம இருக்கணும்ன்றதும் என்னுடைய எண்ணமா இருக்கு. இத வாழ்த்துலயும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இந்த ஸ்பீச் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போற மாதிரி போனா நல்லா இருக்குங்கம்மா. வேதாத்திரியர் ஐயாவுடைய கருத்துக்கள் எப்பவும் நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்த கூடாதுன்னும் போது இந்த போதையில இருந்து எல்லாம் வெளியே வந்துருவாங்க இல்லம்மா. ஏன்னா பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அவங்கள பார்த்தாதான் அவங்க பிள்ளைங்க வேலை செய்யறவங்க, அவங்களே வீட்டு வேலை செய்யறவங்க, அவங்களோட பிள்ளைங்க குடிப்பழக்கம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அவங்க அம்மாவை துன்புறுத்துறாங்க. அவங்க எங்க போவாங்க? இவங்க சம்பாதிக்கிற காசையும் அவங்களுக்கே கொடுத்து அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம மாநிலமே அதுல ரொம்ப முதன்மையா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு.
இதுல இனி இருந்து வெளியே மாறும், வரணும். இனி ஆஹ் மாற்றம் வரும், மாற்றம் ஆஹ் வரும். மாற்றம் ஒன்றே நிலையானது. சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட் இல்லைங்களா? மிக்க நல்ல ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்கம்மா. எங்கேயோ இருக்கிற போரை கூட நாம நிறுத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கான இப்ப வாழ்த்து ஆமாங்கம்மா. வாழ்த்துறோம். இன்னொன்னு, நான் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் போயிட்டு இருக்கிறேன். அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, இதையே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வெப்பன் இன் த வேர்ல்டு. எஜுகேஷன் ஆமாங்க. இஸ் த பெஸ்ட் வெப்பன் இன் த வேர்ல்டு. என்ன, அதை வந்து நீ முதல்ல இப்ப நீ கல்வி கற்றுக்கொள்வதற்காக தான் இங்க வர்ற, அதை மட்டும் பாரு, அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப வந்து எல்லா அரசு பள்ளிகளிலுமே நாங்க போயிட்டு இருக்கிறோம். அவங்களும் அந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, போதை பழக்கம் எல்லா குழந்தைகிட்டையும் இருக்குது. அது வந்து சின்ன சின்ன பெட்டி கடைகளையும் இதை விற்கிறாங்க. அதுல வாங்கிட்டு போய் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு நான் இல்ல உடனே அதுல ஒரு எச்சரிக்கை உணர்வு பெற்றோர்களுக்கே இல்லாம இருக்கிறாங்க. அதாவது இத எதிர்த்து போராடவும் மாட்டேங்கிறாங்க. அப்ப எதிர்த்து போராடும் போது நாம அதை அனுமதிக்கிறோம்ன்ற மாதிரியும் ஆயிடும்லமா. இல்ல, ஒரு இப்போ ஒரு நிகழ்ச்சி தப்பான சொல்றேன்னா, விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து கண்டிச்சாங்க. கண்டிச்ச உடனேயே வந்து அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லிட்டு, இப்ப எல்லாம் அடிக்க முடியாது இல்லையா? முந்தையெல்லாம் நறுக்குன்னு ஆமா. மண்டையில எல்லாம் கொட்டுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் மண்டையில நறுக்குன்னு கொட்டுவாங்க, தோப்பு கண்ணு போட சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் நம்ம ஏத்துட்டு பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால இப்ப நல்லா இருக்கிறோம். இப்ப ஒண்ணு செய்ய முடியல, உடனே என்ன செய்யறாங்க? உடனே மேல இருந்து ஆர்டர் வந்துடுது. எப்படி அந்த குழந்தைய தண்டிக்கலாம்? ஒரு குழந்தை, அந்த ஒரு பொண்ணு பையில எல்லாமே வச்சிருந்துச்சான், பாத்துட்டாங்க. பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போதைப் பொருள் வச்சிருந்தாங்க. ஆஹ் எவ்வளவு. கண்டிச்சதுக்கு கண்டிச்சதுக்கு உடனே வந்து பெற்றோர் வந்து, சரி என் வச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம்ல. அப்படி கேட்கல. எப்படி இந்த குழந்தை அந்த அம்மாட்ட போய் சொல்லியிருக்கலாம். அவங்க அம்மா அப்பாட்ட, என் பையில இல்ல, அவங்க வேணும்ட்டு இந்த மாதிரி பண்றாங்க, அது அப்படியே உல்டா பண்ணிடுறாங்கல்ல. சொன்ன உடனே ஆமா. பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து சத்தம் போடுறாங்க. டீச்சர்ஸ் அதான். பயப்படுறாங்க. இப்போ டீச்சர்ஸ் ஆமா. பயப்படுறாங்க. என் பிள்ளைங்களை எதுக்க முடியல. எதுக்க முடியாம அது ஏதாவது சொல்லி விட்டுட்டு வச்சிருது. அந்த மாதிரி சொல்றாங்க. நாம வாழ்த்தணும். பெற்றோர்கள் முதல்ல அந்த குழந்தைகளை கண்டிக்கணும், கண்காணிக்கணும். கண்காணிப்பது ஆமா. என்பது மிக மிக அவசியம். நம்ம பெற்றோரும் சொல்லி கொடுக்கணும், ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு நான் போயிட்டு இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் சொல்றது இதுதான். ஏமா, ஆசை வார்த்தைகள்ல மயங்காத, நல்ல விஷயங்களை டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டெல் யுவர் கேரக்டர்னு மகரிஷி சொல்வாரு. உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்வாரு. அது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீ முதல்ல வச்சுக்க. ஆசை வார்த்தைகளை கூறி உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கிறவங்க வந்து நீ நம்பாத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆகையினால வந்து நம்ம முடிந்த அளவுக்கு பள்ளிகள்ல போய் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நல்ல நற்பண்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம், மற்றதை இறை பார்த்துப்போம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அழைப்பாளம். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. நம்ம வந்து இந்த ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணும்போது சொல்லும்போது அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுமா. உண்மைதாம்மா. ஆமா, நல்ல மாற்றம் கிடைக்குதுமா. ஆமா என்கிட்ட நிறைய ஆமாம்மா. சொல்லி இருக்கிறாங்க. முந்தைய விட இப்ப நல்ல மார்க் வாங்குறேம்மா, இப்ப நல்லா இருக்கிறேன், அந்த மாதிரி இரகுலர் பீரியட் உள்ளவங்களுக்கு எல்லாமே ரெகுலரைஸ் ஆயிருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாம்மா. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் சொல்லி. நம்ம பயிற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பா அந்த நீங்க சொன்னது எல்லாமே சரியாகுதுமா. அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நிறைய நண்பர்கள் வந்து அனுபவம் சொல்றாங்கம்மா. பீரியட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனுபவம் சொல்றாங்க. நான் ஆமா. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரஸ்ட்ல காமிப்பேன். அந்த ஓ, ட்ரஸ்டீஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பிள்ளைங்க சொல்றத வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். வீடியோ எடுத்துட்டு ட்ரஸ்டிட்ட சொன்னோம்னாக்கா அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. சரிம்மா, அன்பர்கள் வேற இல்லையா? வேற இல்லையா? அதான். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவா இருக்காங்களோ? ஆமாம்மா. உங்களுடைய சிந்தனை உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. உங்களுடைய குரல் இனிமையா கேட்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதனால கேள்விகள் எதுவும் வரல போல அன்பர்களுக்கு. அந்த இதுலயே அப்படியே இருக்காங்க.
ஜெயலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. ஜெயலட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம்மா. நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உரை ரொம்ப நல்லா இருந்ததும்மா. எப்பயும் பேசுற மாதிரி இந்த வாட்டியும் ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த ஒரு சந்தேகமும் இல்லம்மா. இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த போதை பழக்கம், இதுல வந்துதான் இப்ப நம்ம நிறைய பேரு, நான் நிறைய பேருக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆழியாருக்கு போகணுமா, அதுவும் 2-3 நாள் தங்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. உடற்பயிற்சி செய்யறதுக்கும் டைம் எல்லாம் என் பையனை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் வேலைக்கு போகணும், செய்ய முடியலன்றாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுன்னா, இப்ப ஆவடியில நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒரு அறிவியல் மாதிரியே எல்லாமே ஓபன் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மனவளக்கலை அன்பர்கள்லாம் யாரும் வரல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வீடியோல பார்த்தேன். இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க, இனிமேல் வருவாங்க அப்படின்ட்டு. தங்கி பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் ஒரு கொஞ்சம், இப்போ வந்து ஒரு என் ஃப்ரெண்டோட பையனும் இந்த மாதிரிதான் போதை பழக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரியாப்ல 1 லட்சம் மாசத்துக்கு. பரவாயில்ல, நான் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பொண்ணு. அவங்க என் ஃப்ரெண்டு தான். 1 லட்சமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, என் பையன் முக்கியம் இல்லக்கா, பணத்தை பார்த்தா அப்படின்னாங்க. அத மாதிரி இப்ப நம்ம ஆழியாருக்கு போய் தங்கணும்னு சொன்னா கண்டிப்பா என் பையன் வரமாட்டான் அப்படின்றாங்க. இது போதை பழக்கம் இல்லாம இது வந்து வெறும் ஒரு நல்ல பயிற்சி, உடற்பயிற்சியில இருந்து எல்லாமே கத்துக்கலாம் அப்படி சொல்லி நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா ஆழியார் போக முடியல, அவ்வளவு தூரம் போக முடியாது. இதுதான் காரணமா சொல்றாங்க. ஆவடியிலயோ திருவான்மையூர்லயோ இது மாதிரி தங்கி கத்துக்கிற மாதிரி ஒரு 3 நாளாவது அடிப்படையாவது போயிட்டு வாங்க அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. தங்கத்துக்கான வசதி இருக்குமா, வாய்ப்பு இருக்குமா? சரி, ஆவடிக்கு வந்திருக்கிறேன். அப்படிங்களாம்மா? இங்க ஆவடி தங்கி தவமயம் இருக்குது இல்லைங்களா, மாடியில நடக்குது ஒரு கிளாஸ். மாடியில நடக்குது. ஆவடி அறிவுத்திருக்கோயில், நம்ம ஆழியார் அறிவுத்திருக்கோயில் மாதிரியே தானே இருக்குது. அதான் யூடியூப்ல பார்த்தேன். 3 சுடர்விழிதான் அங்க இருக்கிறாங்க. சரி, நம்ம இங்க தங்கி இருக்கிற நம்ம ஆவடியிலேயே ஆவடி அறிவு திருக்கோயில தங்கி இருக்கிற மாதிரி பயிற்சி கொடுக்கற மாதிரி இருக்குது. நான் கூட சொல்றேன், அந்த இன்சார்ஜ் எனக்கு தெரியும், நான் கூட சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அங்க ஆழியாருக்கு ஏதோ ஒரு சவுண்டு, நிறைய மைக் ஏதாவது அன்மியூட் பண்ணிருக்கோம். அதாவது ஆழியாருக்கு போக முடியாதுன்னு ஏன் அவங்க பணத்தினால சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த பையனை இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் வருது இல்லைங்களா, அதுல சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா அவங்க வந்து நல்ல, அந்த பையன் நல்ல மாற்றம் அடைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அங்கேயே இருக்கும் பொழுது பயிற்சிகள் நல்லாவே கிடைக்கும், நல்ல உணவு முறைகளும் இருக்குது இல்லையா. அவங்க பணம் பாக்குறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அந்த பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இங்க லோக்கல்லே இருந்து பண்றதா இருந்தா அவன் அறிவுத்திருக்கோயிலுக்கே, அங்கங்க இருக்கக்கூடிய அறிவுத்திருக்கோயிலுக்கே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாமே. அதாவது காலம் கணியணுமா, அதற்கேற்ற வாய்ப்புகள் வரும்பொழுது அந்த பையன் கட்டாயமா எடுத்துக்குவாங்க. லோக்கலே அதற்கான முயற்சி பண்ணட்டும். முடிந்தால் ஆழியாருக்கு போனா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப மே மாசம் வரப்போதே ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுல போய் கூட அந்த பையனை அட்டன் பண்ண சொல்லலாம் நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நானும் மைக்கு தான் இறந்துட்டு இருந்துச்சு, மைக்கு இறஞ்சிட்டு ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு நினைக்கிறேன். நானும் மியூட்ல போட்டேம்மா, இப்பதான் ஆன் பண்ணேன். ராமராஜ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா ஐயா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, நான் ராஜா ராமராஜா பேசுறேம்மா. உங்க ஸ்பீச் நிறைய மண்டலத்தில் நிறைய கேட்டிருக்கிறேம்மா. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அம்மா. அதுல இந்த வள்ளலார் சொன்ன பாட்டு எதுக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லணும், வேணும் சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்புமா. வாழ்ச்சிமா, உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்கணுமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும். சாதாரணமாவே நான் ஸ்பீச்ல சொல்லுவேன், யாராவது வீட்டுல வந்து பூக்காரமா அம்மா பூ வேணுமான்னு கேட்கும், நான் என்ன சொல்லுவேன், பூ இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏமா டெய்லி இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா வாங்க மாட்டேன்றீங்க, பூ வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நானு. அதே மாதிரி என் வீட்டுக்காரரும், ஏமா இன்னைக்கு அரிசி
அரிசி இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. ஆமாங்க, காலியா இருக்குது, வாங்கணும்னு தான் சொல்லுவேனே தவிர அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. வாங்கணும். அரிசி வாங்கணும், ஆமா காய் ஆமா வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால வள்ளலார் வந்து அழகா வந்து அதனாலதான் வேண்டும் பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய இப்ப வந்து உள்ளொன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல நம்ம விழிப்போட தான் இருக்கணும். நம்ம வேண்டும் என்று பாடுவது இன்னைக்கு தோணுச்சு, அது சொல்லிட்டேன். நீங்க அதை எடுத்து காட்டியமைக்கு மிக்க நன்றி. வாழ்வாளமுடன். நன்றிம்மா, உங்க தொண்டு சிறக்க வாழ்த்துக்கொள்ளுமா. வாழ்க வளருமா. மிக்க நன்றி. வாழ்வாளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, அன்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கீதா ராஜா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராசிரியை. ஆதியில நாங்க ஃபர்ஸ்ட் தீட்சையெல்லாம் எடுத்தப்ப எங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்தீங்க. இன்னும் அது பசுமரி தியானங்களோட மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். அன்றைக்கு பார்த்த கீதா ராஜா அம்மா அப்படியேதான் இருக்கீங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்குமே? இல்லையேங்கம்மா. உங்க குரலுக்கும் உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு அப்படியே இளமை மாறாத அந்த தன்மை இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த தலைப்பை கேட்டோன்னே நினைச்சேன், அம்மா ஏதாவது ஒரு வித்தியாசமான தலைப்புகளை கொடுத்துதான் எடுப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களுடைய உரை. அந்த இணக்கம் சுணக்கம் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கம்மா. என்னதான் நம்ம இணக்கத்தோட மற்றவங்களோட பழகினா கூட மற்றவங்க இணக்கம் நமக்கு அந்த செயலுக்குண்டான இணக்கம் அவங்க கிட்ட இல்லைங்கும் போது ஒரு ஏமாற்றம் தானே ஏற்படுது நமக்கு. இப்ப நான் நினைக்கிறேன், கீதாமா வந்து நான் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், வரேன்னு சொல்றேன், அவங்க வர இஷ்டம் இல்லைங்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம எதிர்பார்த்தமே கிடைக்கலையே, ஏன் அவங்க அந்த இணக்கத்தோடு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப வாழ்த்து தான் சொல்லியிருக்காருங்க மகான்னு. ஆனா இந்த இணக்கத்தன்மை இந்த உலகம் முழுவதும் வந்துருச்சுனாலே நீங்க சொல்வது போல போரில நல்லுலகமே வந்துரும் இல்லைங்களாம்மா? அது ஏன் மனசுல ஒரு வெறுப்பு, அது வேகம்னு சொல்ல முடியாது, வெறுப்புன்னு சொல்லி ஏமாற்றம்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இந்த இணக்கத்தன்மைக்கு யாரும் இல்லையே, நம்மள முழுசா புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க? எல்லாருமே அப்படி இருக்காங்க. மேக்சிமம் நம்ம மனவளக்கலை அன்பர்களை தவிர மற்றவங்கள்ட்ட நம்ம ஒண்ணும் இல்ல, மன்றத்துக்கு வாங்கப்பா, உங்களுக்கு கை காலெல்லாம் சரியாயிரும், வலி வந்து போயிரும்டான்னா என்னத்தம்மா அப்படின்றாங்க ஒழிய, முயற்சி செஞ்சு இழுத்துட்டு வரணும்னா கூட அன்னைக்கு ஒரு வேலையை சொல்லிடுறாங்க, இல்ல என் பையன் வந்திருக்கான், இல்ல என் மருமகளுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. சோ அவங்களை இழுத்துட்டு வந்து விடுறதுக்கே கஷ்டமா இருக்குது. நான் ஸ்பான்சர் பண்றேங்கிறேன். 12 days கோர்ஸ்க்கு நான் பிடிசிக்கு நான் பணம் கட்டுறேன், நீங்க வாங்க 5 days மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன். அதுக்கு சரிங்கிறாங்க, ஆனா அவங்களால வர முடியல. சோ அவங்களுடைய கர்ம வினைன்னு நினைச்சிட்டு வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன் அம்மா. வாழ்க வளமுடன். அதாவதுமா, நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம், வரலன்னா பரவாயில்ல, காலம் கணியணும். அவங்களுக்குள்ள இங்கேயே வந்து நான் வந்து மூத்தோர் நல சங்கம்னு ஒண்ணு இருக்குது. அதுல வந்து நிறைய பேர் 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, நான் இந்த பயிற்சி 20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன், இடையில விட்டுட்டேன், இப்ப மறுபடியும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 20 வருஷம் விட்ட மாதிரி இனிமேயும் விட்டுறாதீங்க, இப்ப கிடைச்சிருக்குது இல்ல, இத பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி காலம் கணியணும். 2வது, இணக்கம் என்பது வேண்டும் அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்க்கறீங்க, நான் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, என்னால முடியல. அப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பது வேண்டும். அக்செப்ட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு அதை விட்டு விலகி ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்க கஷ்டப்படுறத பாக்குறப்ப மனது கஷ்டமா இருக்குது. துன்பப்பட உயிர்களுக்கு நம்மள என்னால உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை நமக்கு தவத்தின் மூலமா வந்துருச்சு. அது அவங்க ஏத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? என்ன செய்யறது? வாழ்க்கை கொண்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுறது, மகரிஷிட்ட ஒப்படைச்சிடுறது. இறைவா நீ குருவாய் வந்தாய், அந்த குருவிட்ட ஒப்படைச்சிட்டு, ஐயா குருவே நான் வாழ்த்தி கொண்டிருக்கிறேன், அவங்களை வர வைக்கிறது, அவங்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கறது, அமைதியை கொடுக்கறது நீங்க தான் பொறுப்புன்னு நான் விளங்கிடுறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குரு பாத்துக்குவாரு, இறை பாத்துக்கும். முடிஞ்ச அளவு தானே. மகரிஷி இரண்டொழுக்க பண்பாடுல
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். கரெக்டா? இரண்டாவது, துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்தன்னு போட்டிருக்காரு பாருங்க. அதுதான் ஒரு கிரேட். ஆமா முடிந்த உதவிகளை செய்வேன் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமா ஆமா அப்ப முடிந்த அளவுக்கு நம்ம செய்வோம். முடியலையா, இறை பார்த்துக்கும் குரு பார்த்துக்கும் அப்படின்னு நம்மள நாம முதல்ல நமக்கு இணக்கம் இல்லாம பிணக்கம் இல்லாம நாம பார்த்துக்கணும். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு மனசு நிம்மதியா இருக்குமா, பரவாயில்ல, நீங்க நல்லதுதான் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஆனா முழுமையா நம்ம மன்றத்துக்குன்னு வந்துட்டாங்கன்னாலே கொஞ்சம் நல்லா ஆயிடுவாங்களேன்னு நான் கொஞ்சம் ஆதங்கம் படுறேன். சும்மா பேசுறதுமா, அது வெளி பேச்சு. அது வெளி எனக்கு நல்லா பேச்சு. தெரியுது, வெளி பேச்சுதான். நல்ல நடிப்பு பேசுறாங்க, ஆகா ஓகான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தா நம்ம சொல்றதை கேட்டுட்டு வரணுமா இல்லையா? வரணும்ல. வாழ்க வளமுடன் கீதாமா. ரொம்ப நன்றி. உங்களோட பேசுனதே எனக்கு மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எல்லாரையும் மகிழ்விப்போம், நம்மளும் மகிழ்வோட இருப்போம். வாழ்க வளமுடன். உலகத்தை மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துவோம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உலகை வாழ்த்துவோம். உலகை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். பத்ரி சபரீஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா எனக்கு ஒரே ஒரு கேள்விம்மா. இப்போ நீங்க அமைதியா மௌனமா இருன்னு சொல்லிட்டீங்கம்மா. கான்ஃபிளிக்ட் வரும்போது நம்ம வந்து ஏன்னா ரொம்ப எரிஞ்சு விழுகிறாங்கல்லம்மா சில பேர் கூட இருக்க என்ன சொந்தக்காரங்களே. அவங்க வந்து சில டைம் ரொம்ப எரிஞ்சு விழுகிறாங்க, உரிமைத்தனமா பேசுறாங்க. அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி உங்களோட இது நீங்க சொல்லலைன்னா அவங்க எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஒன்று அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம பொறுமையெல்லாம் சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. இல்ல இந்த விவாத மேடை மாதிரி அவங்கவுங்க பாயிண்ட் சொல்லி சத்த கத்திக்கிறாங்கம்மா. அதான் அதை பத்தி என்னம்மா எப்படிமா கையெழுவது? அந்நேரம் உங்களுடைய கருத்துக்கை வெளிப்படுத்தி சொல்லுங்க. அந்நேரம் நம்ம வாய் மூடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அவங்க பலர் கருத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கருத்தையும் நீங்க ரொம்ப எமோஷனலா சொல்லாம அமைதியா சொல்லுங்க. நியாயமான கருத்தா இருந்தா அவங்க ஏத்துக்குவாங்க, சரியான கருத்தா இருந்தா அவங்க ஏத்துக்குவாங்க. ஹார்ஷா அவங்க வேர்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க அதுக்கு நீங்களும் ஹார்ஷ் ஆனீங்க அப்படின்னாக்க, ரொம்ப எமோஷனா பேசுனீங்கன்னாக்க, நம்ம பேசுறவங்க நம்ம உடலும் மனமும் தானே பாதிக்குது. அதனால ஒண்ணு அமைதியா இருக்க பாருங்க. அதுக்கும் சில திட்டு கிடைக்கும். வாய மூடிட்டு இருக்கிறத பாரு, இவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வாய மூடிட்டு இருக்கிறத பாரு, அதுக்கும் திட்டு கிடைக்கும். அதே மீறி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நேர்மையாகவும் நிதானமாகவும் சொல்லி பாருங்க. திருத்தம் என்பது கிடைக்கும் இல்லையா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் as it is. சரிங்கம்மா, நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமாம்மா? நிறைவு செஞ்சுக்கலாமா? ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றி நாராயணம்மா. நல்ல கவி எடுத்து சொன்னீங்க முதல்ல. நன்றி. அத தேடினம்மா நேத்து உட்கார்ந்து. அப்புறமா இது சொல்லலான்னு. குரு தான்மா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாமா. 4-5 கவி தேடுவேன். அப்புறம் பார்த்தா கரெக்டா அமையுமா அது அந்த மாதிரி. நிச்சயமா அது குரு அந்நேரம் வழிகாட்டிடுவார். ஆமா நிறைய முறை பார்த்திருக்கேன் நானு. ஒரு 4-5 கவி சொல்லலாம் கிடைக்கும் எனக்கு. அதுல எது பெஸ்ட்ன்றது அந்த நேரத்துக்கு கரெக்டா குரு காமிச்சு விட்டுருவாங்க. சென்னையில தான் இருக்கீங்களா நாராயணம்மா? ஆமா, சென்னை சக்தி நகர், போரூர் சக்தி நகர் மன்றமா. சக்தி நகரா? சரி, ஷர்மிளா அங்கதானே இருந்தாங்க, இப்ப திருநெல்வேலி வந்துட்டாங்க. ஆமாமா. திருநெல்வேலி வந்துட்டாங்க. அவங்க கிட்டதான் நான் வந்து பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டேன், அகத்தாய்வு எல்லாமே ஷர்மிளா மன்றத்துல. ஆமா. இன்னொரு அம்மா இருந்தாங்கல்ல அங்க, இப்ப இருந்துட்டாங்கல்ல, பொன்னமாலம்மா. அவங்க வேற இடமா? அது வேறயா? சரி வேற இடமா? ஆமா, அவங்க இல்ல இப்போ. அது வேற. நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா அந்த பாடல்ல. நான் மயங்கிட்டேன். பாத்தீங்களா நீங்க குரு பாடல் பாடுனீங்க, சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. சிந்தனை உரை, கேள்வி பதில் நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக அம்மா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கீதா ராஜா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நம் கடமை அறவாழ்வின்